வெல்கம் டு கேபிஎம் பில்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதோட மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே போகிறேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் 10x40 சைஸில். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வெர்டிக்கல் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் டைல்ஸு. ஸோ இதோட போர்ட்டிகோ சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்துட்டு டைல்ஸை ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். அண்ட் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் பண்ணியிருக்கோம் நம்ம டீக்குட் வச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16x16 சைஸில் வந்து ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிவிங் ஹாலில் நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு டிவி யூனிட் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் வந்துட்டு ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஒன் வால் கலர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிங்க் கலரில் பிளான் பண்ணி ஸோ அதுக்கு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேயே பூஜா யூனிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பூஜா யூனிட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் கிச்சனில் என்ட்ராகிறேன். கிச்சனில் என்ட்ராகிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம கிரைனைட் ஒட்டி ஸோ அதோட என்ட்ரன்ஸை வந்து இன்னும் அழகாக பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டியாக வாஷ் பேஷன் வச்சுருப்போம். ஸோ அது தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு எல் டேப் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டேபிள் டாப் கொடுத்துருப்போம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா உள்ளேயே வந்துட்டு நம்ம ஒரு சிமினியை வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா பில்டிங்லேயுமே 70% ஆஃப் ஒர்க்கை வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரிமைனிங் இருக்க 30% நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு தேவையான அனைத்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டை வந்து நம்ம 3 BHK டைப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட்டு பெட்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அந்த கெஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து இன்டீரியர்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ இன்டீரியர்ஸோட கலர்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரேயில் தான் நம்ம பண்ணியிருக்கோம், பார்க்குறதுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கெஸ்ட்டு பெட்ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டாச் டாய்லெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6x7 சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா தேவையான ஃபிட்டிங்ஸ் அண்ட் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடிக்கு போகலாம். ஸோ மாடிக்கு போகிறதுக்கு வந்துட்டு நம்ம இன்னர் ஸ்டேர்கேஸ் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னர் ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நடக்கிறதுக்கு த்ரெட் அண்ட் ரைஸ் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனைட்லேயே பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு SS கிரில்லில் தான் பிளான் பண்ணி நம்ம உள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நுழைஞ்சோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 சைஸ்லேயே அதுவும் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதோட கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் கிரேன்ற கலரில் பண்ணியிருப்போம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஒன் வால் கலருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு யூனிக்காக அண்ட் டிசைன் மினிமலான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6x7 சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாத்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒர்க் அண்டு தேவையான ஃபிட்டிங் சைட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஸோ சின்ன ஃபாயர் ஏரியா மாதிரி நம்ம லாபி மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அங்கே கஸ்டமர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல சின்ன சோஃபா செட்டு மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உள்ளே நேராக போனோம் அப்படின்னா ஸோ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா 10x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கப்போர்டு அண்டு தேவையான ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே பார்த்தோம்னா நம்ம அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6x7 சைஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுபோக தேவையான ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கீழே 1 BHK மாறும், மேலே வந்துட்டு ஒரு 2 பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து டெரஸ் ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாடிக்கு போகிறதுக்காக வந்துட்டு நம்ம கிரில்லில் வந்துட்டு படி ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த படி ஒர்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு துவைக்கிற கல் அண்ட் அதுக்கு தேவையான டேப் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த வீட்டோட ரிவ்யூஸ். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு பார்த்துட்ருக்காங்க இல்லை வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா ஸோ நம்ம